வணக்கம் நேயர்களே, சொல் புதிது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாரம் சொல் புதிது நிகழ்வில் தமிழக அரசியல் களத்திலும் சிந்தனை தளத்திலும் செயல்பட்டு வரும் ஒரு முக்கியமான ஆளுமையை பேட்டி கண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் சந்திக்க போகும் ஆளுமை மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி அவர்கள். மே 17 இயக்கம் ஈழ ஆதரவு என்கிற ஒரு புள்ளியில் ஆரம்பித்த இயக்கமாக இருந்தாலும் தொடர்ந்து சாதி பிரச்சனைகளுக்கு எதிராகவும் தமிழக மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கு ஆதரவாகவும் போராடி வருகின்ற ஒரு இயக்கம். இந்த 8 வருடங்களில் மே 17 இயக்கம் ஆரம்பித்த இந்த 8 வருடங்களில் தமிழக மக்களின் அரசியல் நிலையில் மே 17 இயக்கம் எந்த விதமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது? குறிப்பாக ஈழ ஆதரவு என்கிற நிலை தொடங்கி தமிழக வாழ்வாதார பிரச்சனை, பண்பாட்டு ரீதியிலான ஒடுக்குமுறைக்கு எதிராக எந்த விதமான அரசியல் மயப்படுத்தியுள்ளது, மக்களை அரசியல் மயப்படுத்தியுள்ளது? இப்போது ஈழப்படுகொலை, இனப்படுகொலை என்பதை அது அதனோட துயரம் மட்டுமே அதனுடைய அது தன்மையாக இல்லாமல் அது பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல், குறிப்பாக அமெரிக்க அரசின் பங்கு, சீன அரசினுடைய பங்கு, இங்கிலாந்து அரசினுடைய பங்கு, அப்புறம் இந்தியாவினுடைய பங்களிப்பு, இதை பற்றியான விரிவான ஒரு விவாதங்களை தமிழக அளவில் நான் கொண்டு போனது மே 17 இயக்கம். புவிசார் அரசியல் என்கின்ற அந்த பார்வையிலிருந்து நம்ம அந்த அரசியலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை தொடர்ச்சியாக நாங்கள் வச்சுட்ருக்கோம். அடுத்தது ஒரு தொண்டு நிறுவனங்கள் சொல்லக்கூடிய என்ஜிஓக்கள் எப்படி ஒரு இனப்படுகொலையில் அரசுக்கு ஆதரவாக இயங்கின, இனப்படுகொலை எப்படி மறைப்பதற்காக வேலை செஞ்சது, அந்த என்ஜிஓக்களுக்கெல்லாம் ஒரு தலைமையாக இருக்கக்கூடிய ஐக்கிய நாடுகள் சபை எப்படி மேற்குலகத்திற்கு ஆதரவாகவும் இலங்கைக்கு ஆதரவாகவும் இந்தியாவிற்கு ஆதரவாகவும் செயல்பட்டது. அப்போ நீங்கள் சர்வதேச கட்டமைப்புகள் எப்படி ஒரு இனப்படுகொலையை மூடி மறைக்கிறாங்க அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாகவும் நுணுக்கமான தகவல் வரையிலும் நாங்கள் எடுத்து பேசினோம். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய தீர்வுகளை பற்றி பேசக்கூடிய இடங்களில் சர்வதேச சுதந்திரமான இனப்படுகொலை தான் தீர்வு, அமெரிக்காவில் கொண்டு வரப்படக்கூடிய தீர்மானம் இதற்கு தீர்வாகவே அமையாதுங்கிறத நம்ம மே 17 இயக்கம் சொன்னது. இது அமெரிக்க தீர்மானம் வருவதற்கு முன்பாகவே ஐநாவை பயன்படுத்தி கொண்டு ஒரு ஆட்சி மாற்றத்தை இலங்கையில் கொண்டு வருவார்கள், தமிழர்களை குற்றவாளியாக சித்தரிப்பார்கள் என்கின்ற கருத்துக்களை நாங்கள் 2011 பதிவு செஞ்சுருக்கோம். அப்போ இன்றைக்கி அதான் நடந்திருக்குது. நாங்கள் கிட்டத்தட்ட அது 5 வருடத்திற்கு முன்பாகவே, 5-6 வருடத்திற்கு முன்பாகவே இதுதான் நடக்க போகுதுங்கிற நான் பதிவு பண்ணோம். அப்படி தான் நாங்கள் ஈழப்படுகொலைங்கிறத பண்ணது. இது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் கம்பெனிகள் எப்படி ஒரு போரை நடத்துகிறாங்க அப்படிங்கிறத இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்கள், ஏர்டெல் போன்ற நிறுவனங்கள்லாம் எப்படி இதற்கான நிதியுதவி செய்தார்கள் என்பதை நாங்கள் ஆதாரபூர்வமாக அம்பலப்படுத்தினோம். அப்போ இது மாதிரியாக ஒரு இனப்படுகொலை என்பது ஒரு தளத்தில் சிங்களர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமானதா ஒரு பிரச்சனையாக மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு மத்தியிலே இது இல்லை, இதுக்கு பின்னாடி பெரிய பிரச்சனை இருக்கிறது, மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பது மே 17 இயக்கம் பதிவு செய்தது. அதில் நாங்கள் மே 17 இயக்கம் ஆரம்பிப்பதற்கான காரணம், இந்த இயக்கம் நாங்கள் கொண்டு வருவதற்கான காரணமே இந்த இனப்படுகொலை ஈழத்தோடு முடியப் போவதில்லை, ஈழத்தில் துவங்கி இருக்கிறது, தொடர்ச்சியாக தமிழகத்தை நோக்கியும் இந்த இனப்படுகொலைக்கான அனைத்து வித அரசியலும் நகர்த்தப்படும் என்கிறத நாங்கள் அன்றைக்கி பதிவு பண்ணோம். ஈழத்தில் ஒரு யுத்தத்தின் மூலமாக இனப்படுகொலை நடந்தது, தமிழகத்தில் சூழலியல் சீர்கேடுகளின் மூலமாகவும் இதர தன்மைகள் மூலமாகவும் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை கொண்டு வருவாங்கிறத பதிவு பண்ணோம். இது மே 17 கொண்டு வந்த அரசியல். மீத்தேன் அப்படிங்கிற ஒரு திட்டம் வரப்போகுதுங்கிற தமிழ்நாட்டுக்கு முதல்ல வெளிப்படுத்தினது மே 17 இயக்கம் தான். எங்களுடைய தோழர் அருண் தங்கராஜ் அது முதல் ஒரு கட்டுரை வெளியிட்டார். அதற்கு பிறகு அதை நாங்கள் ஒரு ஆவணப்படமாக மாற்றியது மே 17 இயக்கம் செய்தது. இதே போன்று தமிழகத்தினுடைய முக்கியமான வாழ்வாதார பிரச்சனைகள் சம்பந்தமாக இருக்கக்கூடிய களத்தில் மே 17 இயக்கத்துடைய பங்களிப்பு செய்தது. 3 தமிழர் விடுதலை தூக்கு ரத்து செய்வதிலிருந்து அணு உலை எதிர்ப்பு போராட்டம், முல்லை பெரியாருக்கு ஆதரவான போராட்டம், இதிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை மே 17 இயக்கம் செய்தது. நாங்கள் 2011 மெரினா என்பது தமிழர் கடல் என்பதை நாங்கள் அறிவித்தோம். நாங்கள் தமிழர் கடல்ங்கிற அரசியல் என்னன்னா அந்த கடலை ஆக்கிரமிப்பதற்காக தான் இத்தனை சீரழிவுகளும் தமிழர்கள் நடத்தப்படுகிறதுங்கிற நான் பதிவு செய்தோம். அதனால் அந்த கடற்கரையோரத்தில் தான் தமிழர்கள் தங்கள் அரசியல் மாற்றத்தை கொண்டு வருவார்கள் என்பதை நாங்கள் 2011 நாங்கள் பேசினோம். இது 2010 மதுரையில் எங்கள் கூட்டத்தில் தீர்மானமாக நிறைவேற்றணும். நாங்கள் தீர்மானத்தை எதை நிறைவேற்றணுமோ அதைத்தான் இன்று வரை செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். ஆக தமிழர் கடல் என்று பேசியும் சரி, தமிழர் கடலில் கடற்கரையோரம் மக்களை திரட்டியதும் சரி, நாங்கள் போராட்டத்துக்கு அழைப்பு கொடுத்ததும் சரி, அதே மெரினா கடற்கரையில் தான் 10,000 பேருக்கு மேலே நாங்கள் முல்லை பெரியாருக்காக திரட்டணும். அங்கே தான் 5000 பேத்துக்கு மேலே 7 விடுதலைக்காக நாங்கள் திரட்டியிருக்கிறோம். அங்கே தான் அணு உலை பிரச்சனைக்காக பேசியிருக்கிறோம். இது மாதிரி பல்வேறு காவிரி பிரச்சனைகள்லேருந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு
ஈழம் உட்பட அனைத்திற்கும் வந்து நாங்கள் வந்து தமிழர் கடல் இருக்கிறீங்க. தமிழர் கடலை தான் நாங்கள் வந்து மையப்படுத்தினோம். ரெண்டாவது வந்து தமிழ் தேசியம் என்பதை சாதி வயப்பட்டது அப்படிங்கிற ஒரு தன்மை என்பதை நாங்கள் முற்றிலுமாக நிராகரித்தோம். தமிழ் தேசியம் என்பது சாதியை ஒழித்த தமிழ் தேசியம் தான் தமிழ் தேசிய தன்மை அப்படிங்கிறத நாங்கள் முன்வைத்தோம். ரெண்டாவது திராவிடம் தமிழ் தேசம் இரண்டு எதிரெதிர் முனைகள் அப்படிங்கிற இரண்டையும் இரண்டு எதிர் சக்திகளாக வைத்ததை நாங்கள் முழுமையாக மறுக்கிறோம். அதில் மே 17 இயக்கம் முன்வைக்கின்ற தமிழ் தேசியத்திற்கான வரையறை என்ன? இந்த தமிழ் தேசிய நீங்க சொல்கின்ற இந்த கட்டமைப்புக்குள் யாரெல்லாம் தமிழர்கள் என்ற கருத்தமைப்புக்குள் வருகிறார்கள், யாரெல்லாம் அதர்ஸ் என்கிற அந்த வெளியாட்கள் என்ற புள்ளியில் விலகிச் செல்கிறார்கள்? இல்லை, இது வந்து என்னன்னா, தேசியம் என்பது ஒரு ஜனநாயக அமைப்பு. அந்த தேசியம் என்பது மொழி வழி தேசியமாக, பண்பாட்டு வழி தேசியமாக பல்வேறு தேசியங்கள் உருவாக்கப்படுகின்றன. ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்பதை ஐநாவினுடைய அடிப்படை மனித உரிமை சாசனம் சொல்லியிருக்கிறது. தன்னுடைய தேசியத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். தேசியம் என்பது வந்து ஒத்த கருத்துடைய மக்கள், நீண்ட காலமாக ஒரு பரப்பில் வாழக்கூடிய மக்கள், தாங்கள் விரும்பக்கூடிய சமூக பொருளாதார பண்பாட்டு விழுமியங்களுக்கு ஏற்ப ஒரு அரசை உருவாக்கி கொள்ளுதல், தங்களுக்கான ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி கொள்வது, வேற ஒன்றுமே கிடையாது. எனக்கும் உங்களுக்கும் நம்ம இந்த இடத்துல வாழ்ந்துட்டே இருக்கிறோன்னா, நம்மளுக்கு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வுரிமை அடிப்படையில், வாழ்வாதாரத்தின் அடிப்படையில், பண்பாட்டின் அடிப்படையில், இது மாதிரி பல்வேறு அடிப்படைகளில் நம்மளுக்கும் ஒரு அரசியல் சாசனத்தை உருவாக்கி அதை சட்டமாக மாற்றிக்கொள்றதா, இதுதான் ஒரு நாடு உருவாக்குவதனுடைய அடிப்படை. அப்போ இந்த கட்டமைப்பு முறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தமிழ் தேசியத்துக்குரியவர்கள் தான். ஒரு தேசியம் அனைவரையும் ஜனநாயகபூர்வமாக இணைப்பது தான் தேசியம். மறுபடியும் வந்து நம்ம இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயகமற்ற தேசியத்தை உருவாக்குவதற்கல்ல தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்பது ஜனநாயகமாக அனைத்து உழைக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பரந்தப்பட்ட ஒரு ஜனநாயக வெளி உருவாக்குவதான் தமிழ் தேசியம் என்பது. நீங்கள் ஒரு இன்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை முன்வைக்கிறீங்க. ஆனால் சில தமிழ் தேசிய கட்சிகள், சில தமிழ் தேசிய இயக்கங்கள் அருந்ததியர் உள்ளிட்ட எளிய மக்களை கூட அந்நியர் என்று விலக்கி வைப்பதோடு அவர்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது என்று சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் முற்றிலும் அதை மறுக்கிறோம். அது ஜனநாயகமற்ற ஒரு கோரிக்கையாக நாங்கள் பார்க்குறோம். அது வந்து நீங்கள் தேசிய இன அரசியலை குழி தோண்டி புதைப்பதற்கான இடத்தை நோக்கி தான் நகர ஆரம்பிக்கும். இங்கே யாரிடமிருந்து விடுதலைனா, சுரண்டலிடமிருந்து தான் விடுதலை, ஆதிக்கத்திலிருந்து தான் விடுதலை உங்களுக்கு வரப்போகுது. மறுபடியும் நீங்கள் ஒரு ஆதிக்கமாக மாற முடியாது. என்னை எப்படி இன்னொருத்தன் நடத்துகிறானோ அதே மாதிரி நான் இன்னொருத்தன் நடத்துவேன்னு சொல்லக்கூடிய ஒன்று வந்து தமிழ் தேசியத்தினுடைய கூறு அல்ல. தமிழ் தேசம் அப்படிப்பட்ட இடத்துலேருந்து வரவே இல்லை. இவர்களை தமிழ் தேசியவாதிகளாக நாங்கள் அங்கீகரிக்கவே இல்லை. நாங்கள் இவர்களை தமிழ் தேசியவாதிகளாக பார்ப்பதே இல்லை. இப்போ தமிழ் மொழி என்பதை மட்டுமே ஒருத்தர் பேசுவதனால மட்டுமே தமிழ் தேசியவாதி அல்ல. அந்த தூய்மைவாதத்தை வைப்பதனால மட்டுமே தமிழ் தேசியவாதி அல்ல. நீங்கள் மக்கள் அரசு தான் உருவாக்கப்படணும். அப்போ மக்கள் அரசு வந்து அங்கே அந்த சமூகத்தில் சுரண்டப்பட்ட மக்கள் யாரோ அவர்களுக்கான அரசு தானே உருவாக்கப்படணும். மறுபடியும் நான் வந்து சுரண்டுவேன், அவனை வந்து இவ்வளோ காலம் அவன் உழைப்பை சுரண்டி எடுத்து அவனை வேணான்னு சொல்லக்கூடியவன், அல்லது அவன் மேலே ஒரு முத்திரை குத்துவேன், அவன் மேலே பழியை சுமத்துவேன் அப்படிங்கிறது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது மட்டுமல்ல, அது மனிதகுல விரோதமானது. அது வந்து தமிழ் தேசிய மரபே கிடையாது, தமிழர் மரபே இது கிடையாது. அது வந்து தமிழர் மரபுக்கு விரோதமான ஒரு தன்மையை வந்து அதை வந்து நாங்கள் என்றைக்குமே ஏற்றுக்க போகிறதில்ல. அப்படி தமிழ் தேசியத்தில் எந்த இடத்துலையும் வந்து ஐயா பெருஞ்சித்திரனாரோ அல்லது அதே காலகட்டத்தில் வந்தவர்களோ அதற்கு பிறகு வந்தவர்களோ தமிழரசன் போன்றவர்களோ பேசியதே கிடையாது. இது புதுசாக வந்து துவக்க காலத்தில் அந்த மாதிரியான போக்குகள் இல்லை. ஆனால் சமீப காலங்களில் இந்த இனவெறுப்பு அதிகமாக துளிர் விடுவதாக சொல்லப்படுகிறது. இது திட்டமிட்டு வளர்த்தப்படுகின்ற ஒன்று தான். இது வந்து நாங்கள் சொல்கிறோம், உறுதியாக சொல்கிறோம், இந்திய உளவுத்துறைக்கு சாதகமாகவும் மேற்குலகத்துக்கு சாதகமாகவும் இருக்கக்கூடிய அரசியல் தான் இந்த அரசியல் திரும்ப திரும்ப முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. இது இருக்கக்கூடிய மக்களை பிரிச்சுட்டே தானே போயிட்டு இருக்கீங்க நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்து யார் மேலே வைக்கிறீங்க? இப்போ இருக்கிற தமிழ் தேசியவாதிகள் மேலே வைக்கிறீங்களா? சில தமிழ் இந்த கருத்தியலை பேசக்கூடியவர், நீங்கள் மக்களை சாதியாக பிரிக்கக்கூடியவர்கள், மக்களை சாதியின் அடிப்படையில் பாகுபாடு பார்க்கக்கூடியவர்கள், அல்லது தமிழ் தேசியம் என்பதில் ஒரு தூய்மைவாதத்தை மட்டும் வைத்து அதுக்கு வெளியில் மற்றவர்கள் நிறுத்தக்கூடியவர்கள். குறிப்பாக பெருஞ்சித்தனார் காலத்தில் வந்து ஒரு வடவர் ஆதிக்கத்துக்கு எதிராக, சமஸ்கிருத மயமாதலுக்கு எதிராக இருந்த அந்த தமிழ் தேசியங்கிற உணர்வு வந்து இப்போ ஒரு மேலோட்டமாக அருந்தியர்களுக்கு எதிராக, இங்கே வட மாநிலத்திலேருந்து இங்கே வந்து வேலை செய்கின்ற கூலி தொழிலாளிகளுக்கு எதிராக மாறுவதை தான் ஒரு பிரச்சனையாக முன்வைக்கிறாங்க அவங்க. இல்லை, நீங்கள் என்னென்னா, நீங்கள் இதுவே தமிழ் தேசியமாக நீங்கள் வரையறுத்த முடியாது. தமிழ் தேசியத்தில் பல்வேறு தன்மைகள் இருக்குது, ஜனநாயக போக்குகள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த அரசியலை மறுத்தவர்கள் தான் மிகப்பெரிய தமிழ் தேசிய இயக்கங்களாக இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து ஏதோ ஒரு சிலர் பேசக்கூடியதை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ் தேசியத்தை வந்து நீங்கள் அப்படி சொல்வதில்லை. மே 17 இயக்கத்தின் மேலே அந்த விதமான மே 17 இயக்கம் இல்லை, பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் இங்கே இருக்கிறாங்க. தமிழகத்தில் நடந்து வரும் அரசியல் கிளைபரங்களை மே 17 இயக்கம் எப்படி பார்க்கிறது? குறிப்பாக ஆளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து வரும் இந்த குழப்பங்களுக்கு யார் காரணம் என்று நினைக்கிறீர்கள்? ஒரு மேல் தலையீடு இந்த விஷயத்தில் இருக்கிறதா? இந்த ஒன்று அதிமுக வந்து தத்துவத்தின் அடிப்படையில், கருத்து அடிப்படையில் கட்டப்பட்ட கட்சி கிடையாது.
அவர் தலைமையை நம்பி வர்ற கட்சி. தலைமை இல்லைனாலும் இது போன்ற குழப்பங்கள் இயல்பாக எழக்கூடிய. ஆனால் அவங்க யாரும் கருத்தியலுக்காக வந்து சேர்ந்தவங்க கிடையாது. அவர்கள் வந்து தங்கள் பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்காக வந்து சேர்ந்தவர்களை வைத்து உருவாக்கப்பட்ட ஒரு தன்மை தான் இருக்குது. ரெண்டாவது, அந்த தன்மையை பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்குள் தன்னோட ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறது 2 வகையில். ஒன்று, ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய பொம்மை அரசின் மூலமாக கட்டுப்படுத்துவது. இரண்டாவது, இந்துத்துவ அரசியலை இந்துத்துவ பண்பாட்டு அரசியலை உள்ள வளர்த்தெடுக்கக்கூடிய தன்மை. இதற்கேற்ற ஒரு சூழலை அவர்கள் வந்து உருவாக்குறது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக அமைப்புகளை நசுக்குவதற்கு ஒரு முகமூடி தேவைப்படுகிறது. அதான் ஓபிஎஸ்ஸின் மூலமாக நடத்தப்பட்ட மெரினாவில் நடந்த மாணவர் எழுச்சியின் பொழுது எப்படி ஓபிஎஸ்ஸை வைத்து மிகப்பெரிய ஒரு ஒடுக்குமுறை நடத்தப்பட்டதோ அதே போன்ற ஒடுக்குமுறை நிகழ்த்துவதற்கான ஒரு பொம்மைகள் தேவைப்படுது. அந்த பொம்மைகள் வந்து சுயமரியாதை விரும்பாத, சுயமரியாதை இல்லாத பொம்மைகளாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வசதியானது. இதைத்தான் அவங்க விரும்புகிறாங்க. அப்போ ஓபிஎஸ்ஐ போன்றவர்களோ இபிஎஸ்ஐ போன்றவர்களோ எந்த விதமான ஒரு 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 தங்களுடைய சுயம் சார்ந்து இயங்கக்கூடிய நபர்கள் அல்ல. இப்படிப்பட்ட நபர்களை வைத்துக்கொண்டு பொம்மை ஆட்சி முறையில் இங்கே வந்து கடுமையான ஒரு ஒடுக்குமுறையை செய்ய முடியும், கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக, மிக குறிப்பாக தமிழர்களுடைய பொருளாதாரத்தை முறிக்க முடியும். அதோட முதுகெலும்பு உடைக்கிறது வந்து இந்த 2 பேரில் யாரை வச்சு வேணால் சாத்தியப்படுத்த முடியும். பாரதிய ஜனதா கட்சி நினைப்பது என்பது வெறும் ஆட்சி அதிகாரத்தை இங்கே வந்து பிடிச்சிட முடியாது. அவங்க வந்து தாமரையை வச்செல்லாம் வந்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட முடியாது, நல்லாவே தெரியும். ஆனால் தமிழர்களுடைய பொருளாதாரத்தை முறிச்சிட்டோம், முதுகெலும்பை உடைச்சிட்டோம் அப்படின்னாலே தமிழோட அரசியல் என்பது இந்திய அளவில் இருக்கக்கூடிய அதனுடைய தாக்கம் என்பது குறைஞ்சிரும். அதான் அவங்க வந்து விரும்புகிறாங்க. அவங்க இங்கே தமிழ் தேசிய எழுச்சி வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த தமிழ் தேசிய எழுச்சிக்கு ஆதரவாக பொருளாதார பலமும் இருந்துருச்சுன்னா பிரச்சனை. அதனால் பொருளாதார பலத்தை முறிப்பது தான் அவர்களுடைய ஒன்றாக இருக்க போது. அங்கே தமிழகத்தை 3ஆக உடைக்க வேண்டும். அது மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மீதி இருக்கக்கூடிய பகுதி 3 தமிழகமாக உடைச்சிட்டோம் அப்படின்னா ஒரு தேசிய இனத்தை 3ஆக உடைச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒன்றாக மாட்டான், ஒன்றுக்குள்ள ஒன்று சண்டை போடுவாங்கிற இடம் தான் வந்து நிற்க போகுது. இதை நடைமுறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி ஒரு பொம்மை அரசு உருவாக்க விரும்புகிறது. பாரதிய ஜனதா கட்சி என்ன விரும்புகிறதோ அதை செய்வதற்கு ஓபிஎஸ், இபிஎஸ் இன்னும் பலர் இருக்கிறார்கள். இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து. தமிழகத்தில் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக எந்த விதமான அரசியல் வந்து வருங்காலத்தில் முன்னெடுக்க வாய்ப்பு இருக்கிறதாக நினைக்கிறீங்க? வாக்கு வங்கி அரசியல் அல்லது தேர்தலில் போய் ஓட்டு வாங்கி அதிகாரத்துக்கு போகக்கூடிய அரசியலினுடைய காலம் முடிஞ்சு போச்சு. இனி அவங்க தான் எல்லா மாற்றத்தையும் கொண்டு வருவாங்கிற ஒரு 60 ஆண்டு கால நம்பிக்கைகள் வந்து தகர்த்து போயிடுச்சு. அதான் இன்னைக்கு வந்து திமுகவையும் மக்கள் விரும்பலை, அதிமுக மக்கள் வந்து விரும்பவும் இல்லை, வேறு எந்த அரசியல் கட்சியை நோக்கி மக்கள் நகரவும் இல்லை. மக்களாக போயிட்டு இன்றைக்கி நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு போராட்டத்தை நீங்கள் பார்ப்பதாக இருந்தாலும் சரி, நெடுவாசல் போராட்டமாக பார்ப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கி வந்து டாஸ்மாக் கடைகளுக்கு எதிராகவே மக்கள் வீதிக்கு வர்றது, இன்னும் சொல்ல போனால் அடுத்த கட்டம் நகர்ந்துருக்கிறாங்க. டாஸ்மாக் கடைகளை அவர்களே அகற்றுவது, அந்த கட்டடத்தை அவங்களே இடித்து தூக்கி செங்கலை கழட்டி போடுறாங்க. இதுக்கு தேர்தல் கட்சிக்கு சம்பந்தம் இல்லை. அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியுது தேர்தல் கட்சிகள் மூலமாக இதை நடத்த முடியாது. ஆக தேர்தல் கட்சிகளினுடைய காலம் முடிந்து விட்டது. இது எங்களை போன்ற இயக்கங்களினுடைய காலம். அப்போ மே 17 இயக்கம் போன்ற இயக்கம் தான் தமிழ்நாட்டின் அரசியலுடைய முன்னணி சக்தியாக வரக்கூடிய காலகட்டம் இது. விரிவாக சொல்ல முடியுமா? எப்படி எந்த விதத்தில் சொல்கிறீர்கள்? நீங்கள் தேர்தல் அரசுக்கு நாளைக்கு வரப்போகிறாக சொல்கிறீர்களா, எப்படி சொல்கிறீர்கள்? இல்லை, நாங்கள் தேர்தல் அரசுக்கு வரப்போகிறது இல்லை. நாங்கள் தெளிவாக சொல்ல விரும்புகிறோம். தேர்தல் அரசியல் மூலமாக எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்து விட முடியாது. நீங்கள் வந்து மிகப்பெரிய மெஜாரிட்டி வச்சுருந்தாலும், இந்தியாவின் 3வது மிகப்பெரிய கட்சியாக இருந்தாலுமே நீங்கள் அதிமுக என்னவா இருக்குன்னு நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். நாளைக்கு இதே நிலைமை தான் திமுகவுக்கு வரப்போகுது. இன்றைக்கி அதிமுக என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதே ரைடு வந்து திமுகவுடைய பகுதி செயலாளர், வட்டச் செயலாளருக்கு வந்துச்சுன்னா அந்த கட்சியும் இப்படி தான் மாறப்போகுது. ஆக இந்த கட்சிகள் நம்பி மக்கள் இல்லை. அப்போ இயக்கங்கள் தான் இந்த இடத்தை வந்து நிரப்பி கொண்டிருக்கின்றன. அப்போ மக்கள் வந்து இந்த கட்சிகளை பின்னால் போவதை நிறுத்திட்டு இருக்கிறாங்க. நீங்கள் இந்த கட்சிகளோட எந்த போராட்டத்துக்கு எந்த மக்களும் போகிறது கிடையாது. எந்த கட்சியினுடைய பொதுக்கூட்டத்துக்கும் மக்கள் போய் உட்கார்றது கிடையாது. எந்த கட்சியும் கொடுக்கக்கூடிய அறிக்கையை மக்கள் வந்து பெரிதாக மதிப்பதும் கிடையாது. ஆக எந்த கட்சி தலைவர் அறைகூவல் கொடுத்தாலும் அவங்க போய் நிற்க போகிறதும் கிடையாது. அப்படி இடத்துல ஆனால் இயக்கங்களுக்கு மக்கள் வர்றாங்க, இயக்கங்களுக்கு மக்கள் கேட்குறாங்க. இப்போ எங்கள் இயக்கங்களுக்கு வந்து மே 17 இயக்கத்துக்கு இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் போராடி உழைத்த உழைப்பிற்கு இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. எங்க கூட எங்களுக்கு மிக உற்சாகத்தை கொடுத்துருக்கிறது. தமிழ்நாடு முழுவதிலிருந்தும் இளைஞர்கள் வந்து சேர்றாங்க. அதை நாங்களே எதிர்பார்க்காத ஒன்றாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வந்து ஒரு நம்பிக்கையான அரசியல் சூழலை நாங்கள் வந்து பார்க்குறோம். இன்னைக்கு தமிழகத்தில் திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர்கள் மதச்சார்பற்ற ஒரு அணியை ஒன்று கட்டமைக்குன்னு சொல்கிறாரு. அந்த மதச்சார்பற்ற அணியில் காங்கிரஸ் போன்ற கட்சிகளையும் சேர்க்குன்னு சொல்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் மே 17 இயக்கம் எப்படி பார்க்கிறது? பாரதிய ஜனதாவிற்கு எதிராக ஒரு மதச்சார்பற்ற ஒரு சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு அணியை கட்டமைக்குன்னு சொல்கிறாரு. இந்த கட்டமைப்பில் நிதிஷ்குமார் போன்ற மாநில தலைவர்களும் வரணும்னு சொல்கிறார். இந்த விஷயத்தை நீங்கள் மே 17 இயக்கம் எப்படி பார்க்குறது? அது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு அணி வேண்டும் என்பதில், ஒரு அணி உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நீங்கள் தேர்தல் கட்சியாக மட்டுமே பார்த்து அதுக்கு தேர்தல் கூட்டணி உருவாக்குவதால் எந்த பலனும் கிடையாது. அதனுடைய இன்னொரு தளத்தில் இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் போன்றவர்கள், பஜ்ரங் தள் போன்றவர்கள், அல்லது இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி போன்றவர்கள் உருவாக்கக்கூடிய பண்பாட்டு கலவரம், பண்பாடு சார்ந்த ஒரு ஆக்கிரமிப்பு, இதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? இதை நிதிஷோ, லல்லு பிரசாத் யாதவோ, முலாயம் சிங் யாதவோ, திமுகவோ கையாளப் போவதே கிடையாது. இதுதான் களம். இந்த களத்தை பற்றி பேசுவதற்கு தான் அவர்கள் வந்து முன்வர வேண்டும். ஆக நீங்கள் வந்து களத்தில் இறங்கி மக்களோடு நின்று பிரச்சாரம் செய்து மக்களை ஒரு பண்பாட்டு தளத்திலிருந்து நீங்கள் அடுத்த தளத்துக்கு நகர்த்துவதன் மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து தந்தை பெரியார் சாதிச்சார். அந்த தளத்திலிருந்து வந்த நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ஒரு தேர்தல் கூட்டணி உருவாக்குறது மூலமாக அரசியல் மாற்றத்தை, ஒரு இந்துத்துவத்தை எதிர்ப்பது என்பதை வந்து நாங்கள் வந்து ஒரு விமர்சனபூர்வமாக தான் நாங்கள் அதை அணுக முடியும். இல்லை, நடைமுறையில் தேவை அதான இருக்கிறது. இப்போ உத்தரப்பிரதேசத்திற்கு கூட மதச்சார்பற்ற கட்சிகள் ஒன்றிணையாததான் பாரதிய ஜனதா வெற்றிக்கு காரணம் சொல்றாங்க. நடைமுறை அரசியலுக்கு இது தேவையான ஒரு விஷயமா தானே? இல்லைங்க, பாரதிய ஜனதாவுடைய வெற்றிக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று வந்து மக்கள் வந்து அது இந்துத்துவ அரசியலாக மட்டுமே ஆதரித்த தன்மையெல்லாம் இல்லை. ரெண்டாவது வந்து இங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய பொருளாதார திட்டங்கள் மூலமாக நடந்த 10 ஆண்டுகள் நடந்த சீரழிவுகள், பாரதிய ஜனதா கட்சி என்னென்னு தெரியாமல் அந்த இடத்துக்கு மக்கள் நகர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்திய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோல்விகள், அப்புறம் பிராந்திய கட்சிகள் வந்து ஒரு ஊழல் மயமாக மாறினது, மக்களை வந்து அரசியல்படுத்தாமல் போனது. அப்போ வந்து நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள், எப்படி பார்ப்போம், பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்துக்கு வந்த உடனே தன்னுடைய மக்களை வந்து தங்களுடைய அரசியலுக்கான பண்பாட்டுக்கு மாற்றுறாங்க. அவங்க இந்துத்துவவாதிகள் எல்லாத்தையும் மாற்றுறாங்க. காரணம் என்ன? நீண்ட காலமாக ஆட்சியில் இருக்கணும். அப்போ தான் எந்த அரசியலில் வந்தோமோ அந்த அரசியலை அவங்க கைவிடலை. அந்த அரசியலை வளர்த்தெடுக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் வளர்த்துறாங்க, விஹெச்பி வளர்த்துறாங்க, ஏகப்பட்ட வானர பட்டாளங்களை வந்து வளர்த்துறாங்க அவங்க. ஆனால் நீங்கள் திமுக ஆட்சிக்கு போன உடனே அவங்க பெரியார் இயக்கங்களை ஒடுக்கிறது தான் பண்ணுவாங்க, அதிமுக ஒடுக்கிறது தான் பண்ணும். இதுதான் நடந்தது. இல்லை, நீங்கள் சொல்கிற பார்வையில் பார்த்தா காங்கிரஸையும் பாரதிய ஜனதாவையும் ஒரே ஒரு தராசில் வச்சு பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம். அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, நீங்கள் வந்து அதாவது என்னென்னா, காங்கிரஸினுடைய தோல்வியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்குது. காங்கிரஸினுடைய தோல்விக்கான காரணங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். பொருளாதார காரணங்களை நீங்கள் முன்வைக்கிறீங்க. ஆனால் மதச்சார்பற்ற தளத்தில் வந்து காங்கிரஸ் போன்ற இயக்கங்களை சேர்த்து கொண்டு தானே நீங்கள் அரசியல் பண்ணி ஆகணும். இல்லை, காங்கிரஸ் மதச்சார்பற்ற கட்சின்னு சொல்லி யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. காங்கிரஸ் காலத்துலாம் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. சரி, காங்கிரஸ் காலத்துலாம் பல்வேறு கலவரங்கள் நடந்தது. அங்கே பாபர் மசூதியில் கொண்டு போய் சிலையை வச்சு பூஜை ஆரம்பித்து பிரச்சனை பண்ணதே வந்து காங்கிரஸ் கட்சி தான் பண்ணிச்சு. அது காங்கிரஸை வந்து நீங்கள் முற்று மதச்சார்பற்றன்னு சொல்லிடவே முடியாது. அப்படியான தன்மையில் ஒன்றுமே கிடையாது. அப்போ நீங்கள் வந்து எதை நீங்கள் பேசணும்னா, மக்கள் எப்படி இருக்கிறாங்க, மக்கள் வந்து மக்கள் வந்து இந்த இந்து மத வெறிக்கு ஆதரவாக இருக்கிறார்களா இல்லையா, எங்கள் இடத்துல இருந்தால் நீங்கள் அதை வந்து இடப்பட முடியும். நீங்கள் கூட்டணி உருவாக்குறதுனால மட்டுமே வெற்றி பெற்ற முடியாது. அது அப்படிப்பட்ட ஒன்று கிடையாது. தற்காலிக தேவைக்காச்சும் ஒரு ஒரு மாற்று அணியின் முகத்துக்கு தேவையில்லையா காங்கிரஸ் மாதிரி? எனக்கு பாசிசத்தை எதிர்ப்பதற்கு குறுக்கு வழி கிடையாது. நீங்கள் இத்தனை காலம் வந்து ஐயா வீரமணி போன்றவர்கள் வந்து களத்தில் எந்த ஒரு கட்டமைப்பையும் வலுப்படுத்தாமல் ஒட்டுமொத்த பெரியார் திடலை வந்து தனியார்களுக்காகவும் அவர்களுடைய நலன்களுக்காகவும் அதில் வேறு ஒரு இயக்க அரசியலை வளர்த்தாமல் அது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நடத்திட்டு திடீர்னு வந்து நீங்கள் வந்து இந்துத்துவ அரசியல் எதிர்த்து பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் பல நூறு இயக்கங்கள் இருக்கின்றன. அதை வந்து பாதுகாத்து வளர்ப்பதும், பெரியார் இயக்கத்தை வந்து பெரியாருடைய கொள்கைகள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு போவது எதுவுமே இல்லாத ஒன்றை தான் நீங்கள் மாற்றினீங்க. இப்படி இது எல்லாத்தையும் ஒரு இன்ஸ்டிடியூஷனாக வந்து ஒரு லாப நோக்கு கொண்ட ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை போல் மாற்றிட்டு திடீர்னு இன்றைக்கி வந்து நீங்கள் நிதிஷ்ட்டையும் லல்லுட்டையும் பேசி வந்து பிஜேபி எதிர்த்தலாம் முடியாது. அவங்க உழைக்கிறானுங்கல்ல. அந்த உழைப்பை வந்து நீங்களும் உங்கள் இயக்கத்துக்கு பொருளாதார பலம் இருக்கிறது, கட்டமைப்பு இருக்கிறது. இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி எந்த அளவிற்கு நீங்கள் வந்து அரசியல் படுத்துனீங்க மக்களை? எந்த அரசியலும் படுத்தலை. மக்களை அரசியல் படுத்தக்கூடிய இயக்கங்களுக்காக தான் இடம் கொடுத்தீங்களா? அது கிடையவே கிடையாது. அப்படி எதையுமே செய்யாமல் அது முழுக்க பெரியார் உருவாக்கின கட்டமைப்பெல்லாம் சொத்துடைமையாக மாற்றிட்டாங்க. இப்போ எங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை, இங்கே வரக்கூடிய இயக்கங்களுக்கு இன்றைக்கி வந்து சென்னைக்குள்ளார எங்களை போன்ற இயக்கங்களுக்கு கூட்டம் நடத்துவதற்கு இடம் கிடையாது. ஆனால் ஒரு பெரியார் திடல் எங்களை போன்றவர்களை கட்டி வச்சிருக்கிறார் அவர் பெரியார். அந்த இடத்துல நாங்கள் கூட்டம் நடத்த முடியாது. அது எங்களுக்காக திறந்து விடப்பட்டதெல்லாம் கிடையாது. இதுதான் அதனுடைய சிக்கல். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை, முற்போக்கு கருத்துக்களை இன்னைக்கு எவ்வளோ ஆழமாக பிரச்சாரம் கொண்டு போகணும். அடுத்த 200-300 வருஷம் செய்ய வேண்டிய வேலையை வந்து பெரியார் காலத்துக்கு பிறகு முடக்கிட்டீங்க. ஆனால் அவங்க பிஜேபி தொடர்ச்சியாக வந்து உழைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாக பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ் வளர்த்துறாங்க, எல்லாத்தையும் வளர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மையை வந்து நீங்கள் எதிர்கொள்ளணும் அப்படின்னால் வந்து நீங்கள் மறுபடியும் களத்துக்கு போகணும், மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணணும். நீங்கள் திராவிட இயக்கத்தின் காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3000 சிறு பத்திரிகைகள் இருந்ததாக சொல்கிறாங்க. அப்படின்னா இவ்வளோ கருத்துக்கள் பரப்பப்பட்டுச்சு, எவ்வளோ விவாதங்கள் நடத்தப்பட்டுச்சு. இன்றைக்கி எங்கே போச்சு அது?
அன்னைக்கு 3 கோடி பேர் இருந்த மக்கள் இன்னைக்கு 8 கோடியா மாறி இருக்கிறான். அப்போ 3000 பத்திரிகைங்கிறது நீங்க என்ன தன்மையில மாறி இருக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அதில் எதுவுமே இல்லாம நீங்க வந்து முழுவதுமா நிறுவனமயமா மாத்திட்டு இன்னைக்கு வந்து ஒரு கட்டமைப்பு உருவாக்குறது வந்து அது அது வந்து கண் துடைப்பா தான் நாங்க பார்க்க முடியும். அதில் நேர்மையான ஒரு உள்நோக்கம் இருப்பதை நாங்க பார்க்கவே இல்லை. காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை ஈழ எதிர்ப்புங்கிற கருத்தாக்கத்தில் எதிர்ப்பது அதே அளவு சிபிஎம்மும் எதிர்க்கிறார்கள். ஒரே ஒரு கோணத்தில் மட்டும் சிபிஎம்ஐ வந்து ஈழ ஆதரவுங்கிற கோணத்தில் மட்டும் சிபிஎம்ஐ இந்த கட்சிகளோடு சேர்த்து கொண்டு பார்ப்பது எந்த விதத்தில் ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடாக இருக்க முடியும்? இல்லை, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஈழம் சார்ந்த அரசியல் நிலைப்பாடு என்பது காங்கிரஸுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் எந்த வகையில் வித்தியாசமானது? எந்த வகையில் வித்தியாசமானது கிடையாது. அப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு தேசிய இன விடுதலை சம்பந்தமாகவும் நடக்கக்கூடிய ஒரு சிங்கள பேரினவாதத்தினுடைய தன்மை கூறாகவும் புரிஞ்சு கொள்ள முடியலை அப்படின்னால் அந்த 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 கட்சியினுடைய நிலைப்பாட்டினுடைய நேர்மையை பற்றி கேள்வி எழுப்ப வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு இருக்கிறது. இல்லை, அது அந்த ஒரு விஷயத்துக்காகவே சிபிஎம்ஐ முற்று முதலாக புறக்கணிப்பது எந்த விதத்தில் சரியான ஒரு நிலைப்பாடாக இருக்க முடியும்? இப்போ இந்தியாவில் எடுத்துக்கொண்டீங்கன்னா அயோத்தி பிரச்சனை, இந்த மாதிரியான மத ரீதியான பிரச்சனைகள் தலை தூக்கி கொண்டிருக்கின்றன. இந்த சமயத்தில் சிபிஎம்ஐயும் ஒதுக்குவது எந்த விதத்தில் சரியான ஒரு நிலை? நீங்க வந்து இந்தியாக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தோம். ஒரு தேசிய பிரச்சனையை இவ்வளவு எளிமையாக கடந்து போயிட முடியாது. தேசிய பிரச்சனையில நீங்க ஒரு மத வெறி இனவெறி கொண்ட ஒரு அரசை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய நிலைமையிலோ அல்லது வந்து அது மீது கடுமையான குற்றச்சாட்டு வைக்காமலோ அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை கேள்வி எழுப்பாமல இருக்கிற இடத்துல தான் சிபிஎம் நாங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது வந்து இந்தியாவிற்குள்ள இருக்கக்கூடிய இந்துத்துவ எதிர்ப்பு அப்படிங்கிறதுல வந்து சிபிஎம்னுடைய வேலை திட்டம் என்னவா இருந்திருக்குது? கடந்த காலத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். குஜராத் இனப்படுகொலை நடந்த பொழுது சிபிஎம் எந்த அளவுக்கு நடந்திருக்குது? அந்த 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 படுகொலை இனப்படுகொலை எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்தி அந்த மக்களுக்காக நின்று அந்த குற்றவாளிகளை நரேந்திர மோடி போன்றவர் தனிமைப்படுத்தி இருந்தாங்கன்னா நீங்கள் நரேந்திர மோடி முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருக்க மாட்டார். இரண்டாவது, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு 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 இனப்படுகொலை செய்த ஒரு நபர் வந்து குஜராத்துக்குள்ள அரசியல் செய்வதற்கு அனுமதிச்சிங்க. மும்பையில் நடந்த கலவரங்களை பற்றி நீங்கள் பேசுனது கிடையாது. பகல்பூர் நடந்த கொலைகளை பற்றி நீங்கள் பேசுனது கிடையாது. நீங்கள் இந்துத்துவவாதிகள் இன்னைக்கு வரைக்கும் தமிழகம் மட்டும்தான் எதிர்குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை வந்து அவங்க பதிவு பண்ணவே இல்லை. இன்னும் சமீப காலத்தில் பார்த்தோம்னா டிமானிட்டைசேஷன், கருப்பு பணம் ஒழிப்பு என்பதில் வந்து இந்தியா முழுவதும் அனைத்து மக்களும் ஒரே சமயத்தில் பிரச்சனைக்கு சந்தித்த காலகட்டம் அது. மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு எல்லா இடத்துலையும் இருந்தது. சிபிஎம் எந்த அளவுக்கு தன்னுடைய அணிகளை தயார் செய்தது? தொழிற்சங்கம் வச்சிருக்கிறாங்க, பல்வேறு அணிகளில் தொழிற்சங்கம் இருக்குது. முறைசாரா தொழிலாளர்களையும் அவர் தொழிற்சங்கங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெண்கள் அணி இருக்கிறது, விவசாய அணி இருக்கிறது. இத்தனை பல்வேறு அணிகளை வைத்திருக்கக்கூடிய இந்தியாவுடைய 3வது மிகப்பெரிய கட்சி ஏன் மோடி அரசை முடக்கவில்லை? அப்ப நீங்க ஏதோ ஒரு புள்ளியில வந்து அவங்க சமரசம் பண்றீங்க, ஏற்றுக்கொள்றீங்க. இன்னைக்கு இந்துத்துவ கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம் தமிழ்நாட்டிலிருந்து கூட்டமைப்பு உருவாக்கி டெல்லியில் மிகப்பெரிய ஊர்வலம் நடத்தணும்னு சொல்லி போயிருந்தோம். எல்லா அமைப்புகளும் சேர்ந்து வந்திருந்தது. போராட்டத்துக்கு முதல் நாள் இரவு வந்து நாங்கள் எஸ்டிபிஐ கட்சி வந்தால் வரமாட்டோம், இஸ்லாமியர்கள் வந்தால் நாங்கள் வந்து வரமாட்டோம்னு சொல்லி அவர்கள் வந்து 5000 பேரை வந்து பல ஊர்கள்லேருந்து இந்தியாவின் பல ஊர்கள்லேருந்து வந்து 5000 பேர் நிறுத்திட்டு நீங்கள் வெறும் 6 பேர் 50 பேரையும் மட்டும் தான் கூட்டிகிட்டு வந்து கிட்டத்தட்ட ஊர்வலம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து சீதாராம் யெச்சூரி அவர்களை கொண்டு வந்து பேச வைக்கக்கூடிய அளவுக்கு தான் அவங்க நேர்மை இருக்கு. நீங்கள் லட்சக்கணக்கான ஒரு இளைஞர்களை நீங்கள் திரட்ட முடியும். இந்துத்துவம் வந்து இன்னைக்கு கல்வி பாடமாக வருது இல்லையா? அதை எதிர்த்து சிபிஎம்மோட வேலை திட்டம் என்னவா இருந்திருக்குது? ஒன்றுமே இல்லை. இவ்வளவு ஏன் தமிழ்நாட்டில் இந்திய அளவில் வந்து இவங்க நயன்தாரா ஷேகல்ல இருந்து பல்வேறு வந்து தங்களுடைய பட்டங்களை திருப்பி கொடுத்தாங்க இல்லையா? தமிழ்நாட்டில் தாமு ஏகாசா என்ன பண்ணாங்க? அதுலேருந்து அந்த அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள் இந்திய அளவில் பட்டத்தை வாங்கணும், ஏன் திருப்பி தரல? அப்போ நீங்கள் இந்துத்துவத்திற்கு ஏதோ ஒரு இடத்துல வந்து யூ ஹேண்ட் ஷேக் வித் தெம், ரைட்? நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கை கொடுக்குறீங்க. நீங்கள் வந்து சாவர்கருடைய படத்தை திறப்பதை வந்து பாராளுமன்றத்தில் திறப்பதை பற்றியான முடிவு எடுத்து 3 மாதம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்காமல் திறப்பதற்கு முதல் நாள் மட்டும் தான் அறிக்கை வெளியிட்டவங்க. வரலாறு இருக்க தானே செய்யுது. ஆக வந்து நீங்கள் இந்துத்துவத்தோடு நீங்கள் எந்த இடத்துல முரண்பட்டிருக்கீங்க? ஆக அரசியல், அதாவது வந்து நீங்கள் பொருளாதார கொள்கை சார்ந்து வேணால் இவங்க வேறு கொள்கை பேசலாம். ஆர்எஸ்எஸ்க்கு பண்பாட்டு கொள்கை, ஆரிய பண்பாட்டு கொள்கை தானே இருக்குது. இன்னைக்கு இந்தியை திணிக்கிறாங்க, எதிர்த்து பேசுவாங்களா? சமஸ்கிருத திணிப்பு எதிர்த்து பேசுவாங்களா? எல்லா கூட்டாட்சி தத்துவத்தை முற்றிலுமாக முறியடித்து விட்டு மைய அரசியலை கொண்டு வர்றாங்க, எதிர்த்து பேசுமா சிபிஎம்? இல்லை. ஏஎஃப்எஸ்பிஏ இருக்குது, சிறப்பு சட்டம் இல்லைங்களா? அதை எதிர்த்து என்ன பேசுனாங்க? படிப்படியாக நீங்கள் வரணும், அது சட்டத்தை நீக்கணும்னு சொல்லி அங்கே இன்னைக்கு சிபிஎம் பேசலை. ஏன்னா திரிபுராவில் அது இருந்திருக்குல்ல. திரிபுராவில் யார் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க? சிபிஎம் தான் இருந்திருக்குது இல்லையா? அப்போ நீங்கள் காஷ்மீர் மக்களுக்கும் நீங்கள் ஆதரவு சொல்லலை, தார்மீகமாக நீங்கள் சொல்லணும். அந்த மக்களுடைய சுயநிர்ணய உரிமையை குறித்து நீங்கள் வெளிப்படையாக பேசணுமா இல்லையா? காஷ்மீருடைய மக்களுடைய உரிமையை குறித்து பேசணுமா இல்லையா? பிளபிசைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ரெஃபரண்டம் பண்ணணும், வாக்கெடுப்பு நடத்தணுங்கிற இந்தியா வாக்குறுதி கொடுத்துருக்கு இல்லையா?
அந்த வாக்குறுதி அடிப்படையை பேச வேண்டிய கொள்கை யாருக்கு இருக்கிறது? சிபிஎம்க்கு இருக்கிறது. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க ஆம் ஆத்மி கட்சி ஏன் வந்துச்சு அப்படின்னா சிபிஎம் தோல்வியில ஆம் ஆத்மி வருது. தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சொல் புதியது நிகழ்ச்சி தொடரும். நேயர்களே, சொல் புதிது நிகழ்ச்சி தொடர்கிறது. மே 17 ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். சமீபத்தில் காஷ்மீரில் நடந்த ஒரு இடைத்தேர்தலில் வெறும் ரொம்ப சொற்பமான வாக்கு எண்ணிக்கை தான் பதிவாகி இருந்தது. இதை எப்படி எடுத்துக்கலாம்? காஷ்மீர் மக்கள் இந்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கிறார்களா? எந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம்? இல்லை, காஷ்மீரில் வந்து மிக ஒழுங்கமைக்கப்பட்ட போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அடிப்படையில் அவர்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த கோரிக்கைகளுக்காக மட்டும்தான் அவங்க வந்து அடிப்படையில் தேர்தலுக்கே பண்ணாங்க. அவங்களோட சுதந்திர கோரிக்கை, அது விடுதலை சார்ந்த கோரிக்கைகளுக்கும் அவங்க தேர்தலுக்கும் வித்தியாசப்படுத்தி பார்க்கக்கூடிய ஒரு தன்மை அவங்கள்ட்ட இருக்குது. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களுடைய செய்யக்கூடிய இந்த பல்வேறு ஒடுக்குமுறைகள், குறிப்பாக அந்த பெல்லட் கன்ஸ் எல்லாம் அவங்க பயன்படுத்தின, பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தினது, இதனால் நடந்த ஒடுக்குமுறைகள், இதெல்லாம் உலகத்துக்கு அம்பலப்படுத்தணுங்கிற இடத்துக்கு நோக்கி நகர்ந்தாங்க அவங்க. அப்போ இந்த தேர்தலை புறக்கணிக்கிறதும் அந்த இடத்துல தான் வருது அவங்க. அப்போ இந்தியாவோட ஜனநாயகம் தோல்வி அடைஞ்சிருக்கிறதுங்கிறத அவங்க உலகத்துக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அந்த அடிப்படையில் வந்து தேர்தலை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க அவங்க. அதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இந்தியாவோட ஜனநாயக சக்திகள் வந்து காஷ்மீரினுடைய பிரச்சனைகளை வந்து புரிஞ்சு பேசணும். அது வெறுமனே வந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள்னா, எந்த குடும்பம், எந்த பெண்மணி, எந்த குழந்தை வந்து வீட்டு நிம்மதியெல்லாம் விட்டுட்டு ரோட்டில் போய் இறங்கி சண்டை போட விரும்பும் பாகிஸ்தான்காரன் சொன்னாங்கிறதுக்காக? நம்ம இயல்பில் புரிஞ்சுக்கணும். அந்த மக்களால் வாழ முடியல, கொச்சைப்படுத்துறாங்கன்னு சொல்றீங்க. ஆமாம், அந்த மக்களால் வாழ முடியல, அதை இறங்கி போராடுறாங்க. இன்னைக்கு டாஸ்மாக் எதிராக போராடக்கூடிய பெண்கள் ஏன் வந்தாங்க? இன்னைக்கு அவங்களுக்கு ரோட்டில் வந்து நின்று போலீஸ்காரன் அடி வாங்கணுன்றதா அவங்க விருப்பமா? இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க தான் பண்ண வேண்டிய இடத்துல வந்து நிற்கிறீங்க. அப்போ அவங்க வந்து ஒரு குடும்பத்தை வந்து அரவணைச்சு வழிநடத்தக்கூடிய அந்த பெண்கள் வந்து இன்னைக்கு வீதியில் இறங்கி சண்டை போடணும், போலீஸ்காரன்ட்ட நின்று சண்டை போடணும் அப்படிங்கிற இடத்த நகர்த்துறது யாரு? அரசு. அதான் காஷ்மீரில் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு இங்கே என்ன நடக்குதோ அதான் அங்கே நடந்துட்டு இருக்குது இவ்வளோ காலமாக. இல்லை, ஈழத்தில் நடந்த ஒரு இனப்படுகொலைக்கு ஒரு புவிசார் அரசியல் காரணம்னு சொல்கிறீங்க. அமெரிக்காவோட இங்கிலாந்தோட புவிசார் அரசியல் காரணங்கள், அரசியல் பொருளாதார நோக்கங்கள் சொல்கிறீங்க. காஷ்மீர் விவகாரத்திலேயே அந்த மாதிரி என்ன புவிசார் அரசியல் நோக்கங்கள் ஏதாவது இருக்குமா? இல்லைங்க, இந்தியா வந்து தன்னுடைய ஒரு ஆரிய சொத்தாகவும் அதை பார்க்குது. அவருடைய நிச்சயம் அங்கே இருக்கக்கூடிய தன்மையாக வந்து பார்க்குது. அடுத்தது வந்து ஒரு நிலம் என்பது வந்து பொருளாதார காரணியும் அதில் இருக்குது. வெறுமன நிலம் இது மட்டும் கிடையாது. இன்றைக்கி காஷ்மீர் வந்து ஒரு பக்கத்தில் காஷ்மீர் அண்டை நாட்டில் ஒரு எல்லையில் சீனா இருக்குது, இன்னொரு எல்லையில் பாகிஸ்தான் இருக்குது, இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிலப்பரப்பு அது. நாளைக்கு அதை கைவிடுறதுக்கு யார் தயாராக இருப்பா? ஆனால் ஒரு கடைசி ஒரு 10 ஆண்டுகளில் மைய நீரோட்ட அரசியலுக்குள்ள அவங்களும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்களே. இன்னும் இந்தியாவோட மைய நீரோட்டத்திற்குள்ளாக இந்தியாவோட உயர்சாதி இந்த பனியாக்கள் தவிர, பார்ப்பனர்கள் பனியாக்களை தவிர யாருமே மைய நீரோட்டத்தில் கிடையாது. தமிழ்நாடு எங்கே மைய நீரோட்டத்தில் போயிருக்கு? தமிழ்நாடு நடக்கக்கூடிய எந்த நிகழ்ச்சியும் மையத்தில் விவாதத்திலே கிடையாது. நீங்கள் பெரிய போராட்டத்தெல்லாம் கூட மைய காமிக்கிறது இல்லைங்கிறத கூட ஒரு கட்டத்தில் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சினிமா பற்றியாவது பேசுவானா? அவன் தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு விழாக்களை பற்றியாவது அவன் பேசுவானா? எப்படியுமே எதுவுமே கிடையாது. அப்போ தமிழ்நாடு என்பது இந்திய மைய நீரோட்டத்தில் கிடையாது. தமிழ்நாட்டின் பொருளாதாரம், தமிழ்நாட்டு நிறுவனங்களை பற்றியோ தமிழ்நாடு கட்டமைப்புகளை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இந்திய அளவில் இது நீரோட்டத்தில் பேசப்பட்டிருக்கிறதா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது இல்லையா? அவர்களே வந்து கற்பின மக்களாக இருக்கக்கூடிய உங்களை சகிச்சுக்கிட்டு வாழ்றோம் தானே சொல்லியிருக்கிறாங்க அவங்க. அப்படி எங்கே போயிட்டு வந்து அவங்க வந்து மைய நீரோட்டத்தில் நம்மளே கிடையாது. அவங்க காஷ்மீர்கார எப்படி வர போகிறான் உள்ளுக்குள்ளார? இவங்க எப்படி விடுவாங்க உள்ளுக்குள்ளார? அப்படிலாம் கிடையாது. காஷ்மீரில் பல விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு ஈழத்தில் இருந்துச்சு. இந்த மாதிரியான விடுதலை போராட்ட இயக்கங்களுக்கு ஒரு கூட்டிணைவு சாத்தியமா? இல்லை, இதில் என்னென்னா ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவர்களுக்குள்ளாக ஒரு புரிதல் இருந்திருக்கிறது. நான் வந்து ஜெனீவா போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு பாதிக்கப்பட்ட மக்களின் தரப்புலேருந்து வரக்கூடிய மக்கள் பிரதிநிதிகளை பார்த்துருக்கேன் நான். உதாரணமாக குர்திஸ்தான் பகுதி மக்கள் வந்து அவர்களுக்கும் ஈழத்தினுடைய போராளிகளுக்கும் ஈழ மக்களுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறது. அதே போல் வந்து சஹாராவை சார்ந்தவர்கள் அங்கே அவர்கள் வந்து ஈழ மக்களோட நெருக்கமான ஒரு உறவு வச்சிருக்கிறாங்க. பாலஸ்தீன மக்கள் ஈழத்தினுடைய ஒரு உறவு வச்சிருக்கிறாங்க. காஷ்மீரிகள்கிட்ட பேசும்பொழுது ஈழத்தை வந்து அவங்க விடுதலை புலிகளை மிக முக்கியமான ஒரு உந்து சக்தியாக அவங்க வந்து பார்க்குறாங்க. மணிப்பூரிகள் பார்த்தாங்க. அவங்க ஈழ விடுதலை போராட்டத்தை தொடர்ச்சியாக கண்காணிக்கக்கூடிய ஆட்களாக பார்க்குறாங்க. சில மணிப்பூரியை சேர்ந்தவர்கள் வந்து விடுதலை புலிகளோட சில தளபதிகள் பேரை கூட அவங்க சொல்கிறாங்க. அதே போல் சீக்கியர்கள் வந்து பேசியிருக்கிறாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாடுகள், இத்தனை ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்குள்ளாக ஒரு
ஒருத்தர் பார்த்துக்கிறது, படிச்சுக்கிறது, அவங்கள பற்றியான ஒரு வரலாறை கற்றுக்கிறதுங்கிற எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து நிற்க முடியுமானா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் காஷ்மீர் விடுதலை போராட்டத்தை வந்து பாகிஸ்தான் ஆதரிக்குது, பலூச்சிஸ்தான் விடுதலை போராட்டத்தை இந்தியா ஆதரிக்கிறது, ஈழ விடுதலை போராட்டத்தை இந்த 2 நாடுகளும் எதிர்க்கிறது. அப்போ வந்து ஈழ விடுதலைக்காரரோட சேர்ந்து காஷ்மீர்காரன் என்னன்னா நாளைக்கு பாகிஸ்தான் வந்து காஷ்மீருக்கு எதிராக பேசும். பலுச்சிஸ்தான்காரன் வந்து ஈழ விடுதலைக்கு ஆதரவு வந்தாலும் இந்தியாக்காரன் வந்து அவனுக்கு எதிராக நின்று பேசும். இப்படிப்பட்ட சிக்கலுக்குள்ள தான் அவங்க நின்றுட்டு இருக்காங்க எல்லாருமே. இல்லை, இப்படியான புவிசார் அரசியல் மையம் கொண்டுள்ள இந்த சூழலில் எந்த விதமான முன்னெடுப்புகளை தேசிய இனங்கள் எடுத்தால் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அடிப்படையில் வந்து மக்களை வந்து நீங்கள் அதாவது வளர்ந்துபட்ட ஒரு தேசிய இன போராட்டங்கள் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து இன்னைக்கு வந்து எல்லா தேசிய இனங்களும் ஒன்றாக நிற்கக்கூடிய இடம் தான் நடந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்சிலோனா தனிநாடாக போகுது, ஸ்பெயின்லேருந்து பிரிஞ்சு போகிறாங்க, அதுக்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. முதல்ல வந்து அது ஜனநாயகபூர்வமாக அணுக தெரியும். அது ஒரு அடிப்படை என்னன்னா இந்த இந்திய துணைக்கண்டத்தில் பல்வேறு மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க இல்லைங்களா. அரபுல இருந்து உங்களுக்கு வந்து மங்கோலிய இனத்திலிருந்து பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழி பேசியவர் வந்திருக்கிறாங்க. யாருமே அவர்களுடைய மொழியை அந்த மக்களின் மீது திணிக்கல. அப்படி திணிச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மங்கோலிய மொழியை பேசியிருப்போம், இல்லைன்னா உங்களுக்கு வந்து உருதை பேசியிருப்போம், அல்லது பர்சி மொழியை பேசியிருப்போம், பல மொழியை நம்ம பேசிட்டு இருந்திருப்போம் எல்லாருமே வந்துட்டு. அப்படிலாம் யாரும் திணிக்கல. தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த அரசர்களுமே வந்து வேற்று மொழியை சேர்ந்த அரசர்கள் அந்த மொழியை நம்ம மேலே திணிக்கவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அவங்களே ஜனநாயகமாக இருந்திருக்கிறாங்க. வெள்ளைக்காரன் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும் நம்மளை கட்டாயப்படுத்தவே கிடையாது யாரையுமே. அவனே ஜனநாயகமாக இருந்திருக்கிறான். அதுக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறாங்க இவங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து ஒடுக்கப்படுகின்ற தேசிய இன மக்கள் குறைந்தபட்சம் அவருடைய பண்பாட்டு விழுமைகளை பாதுகாப்பது, அவர்கள் மொழியை பாதுகாப்பது, இதுதான் அடிப்படையில் நிற்கக்கூடிய விஷயங்கள். இது ரெண்டையும் பாதுகாப்பது மட்டுமல்ல, தங்களுடைய பொருளாதார நலன்களை பாதுகாத்துக் கொள்வது. இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறால் உங்கள் நிலத்தை உங்களுடைய தேசியம் சாராத மற்ற பகுதி சார்ந்தவர்கள் வாங்குவதற்கு நீங்கள் அனுமதிக்காதீங்க. பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்குவதற்கு அனுமதிக்காதீங்க. நிலத்திற்கு கீழே இருப்பதும் நிலத்திற்கு மேலே இருப்பதும் கடலாக இருப்பதும் ஆறாக இருப்பதும் மலையாக இருப்பதும் அனைத்தும் உங்களுக்கு மட்டுமே தான் சொந்தம். இதை வந்து எந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் அது உங்கள் தேசியத்துக்குள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி அவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. நிலத்தை இழந்துட்டாங்கன்னால் அதுக்கப்புறம் அவங்க வந்து வேறு எதுவுமே செய்ய முடியாது. ஆக இறையாண்மை நிலத்தை சார்ந்து இருக்கிறது. இறையாண்மை என்பது உங்கள் வாழ்வுரிமை சார்ந்தது இருக்கிறது. வாழ்வுரிமை தான் இறையாண்மை. தனியாக ஒரு நாட்டுக்கு இறையாண்மை கிடையாது, மக்களுக்கு தான் இறையாண்மை இருக்கிறது. அப்போ மக்களுடைய இறையாண்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையை வந்து மக்கள் செய்யணும். அதான் இயக்குனுடைய வேலை. அப்போ தேசிய இனங்களாக நாங்கள் பேசக்கூடிய விரும்பம் வந்து உங்களுடைய இறையாண்மையை நம்ம பாதுகாக்கிறதா நம்மளோட வேலை. வாழ்வாதாரத்தை இழந்து விடக்கூடாது. ஆக இதுதான் நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஈழப்படுகொலைக்கு பிறகு வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் தமிழ் இளைஞர்களிடம் தொடர்ந்து பேசுகிறீங்களா? அவங்க எந்த மாதிரியான மனநிலையில் இருக்காங்க? தனியிலம் சாத்தியம்னு இன்னும் அவங்க நம்புகிறாங்களா? ஈழ மக்களை பொறுத்தவரை 99.9% அவர்கள் தனி ஈழம் தான் தீர்வு என்று வைக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய இடம் சார்ந்து வேணால் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் போகலாம். நீங்கள் ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட போய் கேட்டீங்கன்னா வெளிப்படையாக சொல்ல முடியாமல் போகலாம். ஏன்னா அவங்க வழக்குகள் நெருக்கடிகள் இருக்கிறது. ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் தனி ஈழம் என்பதில் எந்த இடத்துல மாற்று கருத்துக்களோடு யாருமே கிடையாது. எல்லா குடும்பமும் ஏதாவது ஒருத்தர் அவங்களுடைய மனத்துக்கு நெருக்கமான ஒருத்தர் இழந்திருக்கிறாங்க, யுத்தத்தில் போராட்டத்தின் மூலமாக இழந்திருக்கிறாங்க. அவங்க அதனால் ஈழத்தை சமரசம் பண்ணிக்கலாம் தயாராகவே இல்லை. அடுத்த தலைமுறை அது ஆரோக்கியமாக அணுகுது. அது வேறொரு இடத்துலேருந்து அதை அணுகிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் இந்த அழிவுக்கு பிறகு அவன் மீண்டு எழுவதற்கான காலகட்டம் வந்து நீங்கள் பார்க்கும் பொழுது பிற இனங்களை விட தமிழீழ மக்கள் வெகு விரைவாக மேலே எழுந்திருக்கிறாங்க. இன்னைக்கு சீக்கிய மக்கள்லாம் 25 ஆண்டுகள் கழித்து தான் வலிமையான போராட்டத்தை கட்ட முடிஞ்சுது. ஆனால் ஈழம் அப்படி இல்லை, வெகு சீக்கிரமாக மேலே எழுந்திருக்கிறாங்க. அது வந்து ஒரு முன்னேறிய சமூகமாக இன்னைக்கு நிற்கிது. அதனால் வந்து எளிமையாக கை கழுவிட்டு போயிட முடியும்னு இந்தியா நினைக்கிறதெல்லாம் சாத்தியம் கிடையாது. இந்தியாவிற்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஈழப்படுகொலையில் இந்தியா செய்த துரோகங்கள். இது தொடர்ச்சியாக விவாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால தான் அவங்க தமிழ்நாட்டில் தங்களுடைய ஆதரவை வந்து இழக்கிறாங்க. நாங்கள் இந்தியா என்பதன் மேலே நேசத்தை தமிழர்கள் இழந்ததற்கான காரணம் ஈழப்படுகொலை. நாளைக்கு அந்த கொலை எங்கே வேணும் நடக்குங்கிற அச்சம் எல்லா மக்களுக்கும் இருக்கிறது. அது நியாயம் என்பதை இப்பொழுது நடக்கக்கூடிய நடப்புகள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றன. ஈழப்போராட்டம் டிஃபேக்டோ ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு பிறகு ஒரு தேங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. தற்பொழுது எந்த ஒரு தளத்திலிருந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும்? நாங்கள் வந்து டிஃபேக்டோ ஸ்டேட்லேருந்து அரசியல் ஆரம்பிக்கணும்னு நாங்கள் வந்து பேசணும். நாங்கள் இந்த அரசியல் தான் நாங்கள் 2009க்கு பின் முடித்தோம். நம்ம வந்து 10 படிகள் மேலே ஏறி வந்திருக்கிறோம். அதுலேருந்து மேலே போகக்கூடிய 10 படிகள் அந்த இடத்துல ஆரம்பிக்க முடியும் ஒழிய மறுபடியும் பூஜ்ஜியத்திலேருந்து ஆரம்பிக்க முடியாதுங்கிறத நாங்கள் வச்சோம். அதில் இப்போ டிஃபேக்டோ ஸ்டேட்டு அப்படிங்கிறதே வந்து அங்கீகரிக்கப்படாத சர்வதேச நாடுகள் அங்கீகரிக்கப்படாத ஒரு அரசமைப்பு கட்டமைப்பு தான் அது. அதுக்குன்னு அரசியல் சாசனம் இருக்குது, பிற கட்டமைப்புகள் இருக்குது. இந்த கட்டமைப்புகளின் அடிப்படையில் தான் வந்து மறுபடியும் அடுத்த கட்டத்தை போராட்டத்தை வந்து ஆரம்பிக்க முடியும். இப்போ இதை வந்து நிறுவனம் உலகம் முழுக்க வந்துட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணும். இது திரும்ப உருவாக்கி ஆகணும்.
இந்த கட்டமைப்புகள் மீள கட்டமைக்கப்படணும். இந்த கட்டமைப்புகளுக்கு கூடாகவே இந்த இலங்கை அரசை வந்து நம்ம நெருக்கடிக்குள்ளாக்கப்படணும். இது போன்ற விவாதங்களை உலகத்தில் உள்ள முக்கியமான அரசியல் அறிஞர்கள்கிட்ட எல்லாம் இதெல்லாம் கொண்டு போறீங்களா? நடுநிலையாக இருக்கக்கூடிய அரசுகள்கிட்ட எப்படி உங்களுடைய கோரிக்கையை கொண்டு போறீங்க? இல்லை, இது வந்து எப்படின்னா, நீங்கள் அரசுகள் இப்போ வந்து முதல்ல நாங்கள் இந்த டிஃபேக்டோ ஸ்டேட்டிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய தன்மையை வந்து நாங்கள் ஈழ மக்கள்கிட்டையும் பிற இடங்களிலும் நாங்கள் வந்து பேசுகிறோம். முதல்ல வந்து அவர்களுக்கு அந்த அரசியல் விவாதத்தை கொடுக்க வேண்டியது இருக்கிறது. இரண்டாவது வந்து இனப்படுகொலை என்பதை பற்றியான ஒரு வரலாற்று தேவை, ஒரு 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 வரலாற்று ரீதியாக நடத்தப்பட்ட அந்த அரசியலை சொல்ல வேண்டியது இருக்குது. பிற நாடுகள்கிட்ட பேசும்பொழுது இந்த வரலாறு என்ன சொல்கிறது தான் எங்களோட வேலையாக இருக்குது. நாங்கள் கிட்ட ஒரு 10-12 நாடுகளை பார்த்து பேசியிருக்கேன். அப்போ 12 நாடுகளுடைய பிரதிநிதிகள்கிட்ட பேசும்பொழுது இந்த விவரங்களை தெளிவாக நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கிறோம், அந்த விவரங்களை. அப்போ வந்து இது வந்து ஒரு நீண்ட கால வேலை திட்டம். அது உடனடியாக நடக்கக்கூடிய வேலை திட்டம்லாம் கிடையாது. நீண்ட காலம் பிடிக்கக்கூடிய வேலை திட்டம். ஆனால் நீண்ட கால போராட்டத்திற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்க முடியுது. பிற நாடுகளில் இருந்து ஆதரவு தளம் என்பது வர ஆரம்பித்திருக்கிறது. ஓரளவுக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அது வந்து இன்னும் வரும் காலத்தில் வந்து விரிவடையுங்கிற நம்புறோம் நாங்கள். அணு ஆயுத பலமுள்ள இரு நாடுகளான வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மோதல் போக்கு தற்போது நிலவி கொண்டு வருகிறது. ஈழம் என்கிற விஷயத்தில் அமெரிக்கா ஒரு புவிசார் அரசியலுக்காக ஒரு மிகப்பெரிய படுகொலைக்கு துணை போதுன்னு சொல்லப்பட்டதோ, அதே பொரிய தீபகற்பத்தில் என்ன விதமான அரசியல் முன்னெடுப்புகளுக்காக தற்போது அந்த சூழலை உருவாக்கியுள்ளதாக நினைக்கிறீர்கள்? அதாவது என்னன்னா, அமெரிக்கா வந்து ஒரு இராணுவ ரீதியான ஏகாதிபத்தியம். அது வந்து ஒரு பொருளாதார மட்டுமே அதனுடைய ஏகாதிபத்தியத்தினுடைய தன்மையாக வச்சுக்கல. இராணுவ ரீதியாகத்தான் உலகத்தினுடைய பல இடங்களை வந்து கட்டுப்பாடு செய்தது. அதை வந்து திரும்ப வந்து அவங்க வந்து அந்த இடத்துக்குள்ள திரும்ப போயிடணும். அவங்க யுத்தம் நடத்தி கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. திரும்ப அடுத்த யுத்தம் அவங்களுக்கு தேவைப்படுது. நீங்கள் அவங்களுடைய வரலாறுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு 15 வருஷத்தோட ஒரு யுத்தம் நடத்தி ஒரு சின்ன நாடை, ஒரு எளிய நாட்டை பிடிச்சி அடித்து துவைச்சி தங்களோட வலிமை நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. இல்லை, கடந்த 10 ஆண்டுகளில் கூட பெரிய ஒரு ரிஜிம் சேஞ்ச் என்று சொல்லக்கூடிய பெரிய ஆட்சி மாற்றத்தை அதனால் ஏற்படுத்த முடியவில்லை. ஈரானில் கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி என்று சொல்ல முடியாது அல்லவா? இல்லை, ஈரானுடைய விஷயம் வந்து வேறு. ஈரானை இவங்க நினைக்கிற மாதிரி கையாளக்கூடிய தன்மை கொண்டது கிடையாது. ஈரானுடைய வரலாறு என்பது வேறாகத்தான் இருக்கிறது. அங்கே அரசியல் வேறாக இருக்கிறது. ரெண்டாவது, ஈரான், சிரியா, உங்களுக்கு பாலஸ்தீனியம், இதனுடைய தொடர்பு இருக்குல்ல, இந்த அச்சு இருக்குல்ல, இந்த அச்சை உடைச்சாதான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அதனால தான் அவங்க சிரியாவை கண்ணியை உடைக்கிறாங்க. சிரியாவை உடைச்சோம்னால் ஈரானை உடைப்பது இன்னும் கொஞ்சம் எளிமையாக நினைக்கிறாங்க. அதனால வந்து சிரிய யுத்தம் என்பது இழுத்து கொண்டே போகுது. அவங்களுக்கு ஈராக் மாதிரி எளிமையாக முடியவே கிடையாது. அவங்க ஈராக்கில் நடந்தது போன்று சிரியாவில் நடத்திட முடியும்னு அமெரிக்கா நினைச்சாங்க. அப்படி நடக்கலை. அப்போ வந்து நீங்கள் வந்து சிரியா விழுகுதுனால் அதற்கு பிறகு ஈரான் தனிமைப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆக ஈரானை தனிமைப்படுத்தணுன்றதுக்கு வந்து நீண்ட கால வேலை திட்டம் உங்களுக்கு தேவைப்படுது. நாளைக்கு ஈரானை தாக்கணும் அப்படின்னால வந்து அவங்க வந்து சன்னி நாடுகளை மட்டும் நம்பி நிற்க முடியாது. அதுக்கு தான் அவங்களுக்கு வந்து திருகோணமலை தேவைப்படுது. இந்தியாவில் இருக்கக்கூடியது, இந்தியாவினுடைய துறைமுகங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. இது மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து ஈரானை தாக்குவதற்கு முன்பு அவர்களுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் வந்து அப்போ ஈரானை தாக்குவதற்கு பதிலாக நீங்கள் கொரியன் பெனின்சுலான்னு சொல்லக்கூடிய கொரிய தீபகற்பத்தை பகுதி நகர்த்துன்றது வந்து அவர்கள் தென்சீன கடலின் அரசியல் கையில் எடுக்கணும். அவங்களுக்கு இந்திய பெருங்கடலில் இருக்கக்கூடிய ஆதிக்கத்தை இந்தியாவின் மூலமாக அமெரிக்கா பெற்றுவிட்டது. அமெரிக்கா இன்னும் ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு சில இடங்கள் எதுனால் அது தென்சீன கடல் தான். அது தென்சீன கடலும் அந்த சீனாவின் அருகில் இருக்கக்கூடிய பகுதி தான். அந்த பகுதிக்குள்ளார நுழையணும்னால் அவங்க ஒரு போரை கொண்டு வந்தாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆக அந்த இடத்துல கொண்டு போக தான் செய்வாங்க. இல்லை, 87 ஒப்பந்தத்தில் கூட அமெரிக்கா முதலான மேற்குலக நாடுகள் திருகோணமலையில் வர அனுமதிக்கக்கூடாதுன்னு தான் இலங்கை கூட இந்தியா ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 90களில் வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து இந்தியாவே டைல்யூட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி அமெரிக்கா கூட உறவு வந்து ரொம்ப ஒரு நெருக்கமான உறவாக மாறிடுச்சு. குறிப்பாக வந்து இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் முக்கியமான நாடுகளான இந்தியா, சீனா, ஈரான் முதலான நாடுகள் ஒரு கூட்டமைப்பாக வருவதற்கு வாய்ப்புள்ளதா வருங்காலத்தில்? எப்படி ஒரு சோவியத் அணிகள் என்று சோவியத் நாடுகள் என்று பல 15 நாடுகள் சேர்ந்து ஒரு அமைப்பாக உருவானதை போல இந்த ஒரு அணி வந்து சாத்தியம் இருக்கிறதா? இல்லை, இது வந்து என்னென்னா, இந்தியா வந்து தன்னுடைய வெளியுறவு கொள்கை, பாதுகாப்பு கொள்கை, பொருளாதார கொள்கை 3ஐயுமே அமெரிக்க அணியோடு சேர்த்துருச்சாங்க. அப்போ வந்து இது வந்து இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவினுடைய அணியாக இந்தியா இருக்கிறது. ஆக தென்சீனா கடலில் அமெரிக்கா சார்பில் வந்து இந்தியா நிற்கிது. அதனால தான் அவங்க சீனா வந்து இந்திய பெருங்கடலில் வந்து அவங்க தங்களுடைய படைபலத்தை அல்லது தங்களுடைய பலத்தை அதிகரிக்கணுங்கிற இடத்தை நகர்றாங்க. அவங்க வந்து வெளிப்படையாக அதை பற்றி பேசுகிறாங்க. நீ தென்சீன கடலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறேன்னு சொல்லி பேசுகிறாங்க. இந்தியா வந்து சீன எதிர்ப்பு நிலைப்பாட்டை தான் வந்து தென்சீன கடலை பொறுத்து எடுத்திருக்குது. அதனால் இதன் மூலமாகத்தான் இந்த முரண்பாடுகள் வளர்த்தப்படுது. இது அமெரிக்கா சார்பாக தன்மை. நீங்கள் முந்தா நேற்று கூடி வந்து பேசும்பொழுது கூட அமெரிக்காவினுடைய பாதுகாப்புத்துறை செயலாளர்லேருந்து வந்து பேசியிருக்கிறாங்க. மோடியை பார்த்து பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசக்கூடிய தன்மையும் வந்து ஆப்கானிஸ்தானை எப்படி வந்து தங்களுடைய
பேக்யார்டை அவங்க தங்களுடைய பின் அரங்காக பயன்படுத்திக் கொள்வதில் ஒரு விவாதம் நடந்துகிட்டு தான் இருக்குது. இந்தியாவிற்கு நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆக இந்தியா, அமெரிக்கா இந்த கூட்டமைப்பு ஒன்றாக இருக்கிறது. சீனா, ரஷ்யா, ஈரான், நார்த் கொரியா இது வேறொரு கூட்டமைப்பாக இருக்கிறது. இந்த உண்மையாக சொல்ல போனால் இந்தியா வந்து சீனாவோடும் ரஷ்யாவோடும் சேர்ந்த கூட்டமைப்புகளும் இருக்கணும். பிரிக்ஸ்லேயும் அப்படி தான் வந்திருக்கிறாங்க. பொருளாதார கூட்டமைப்பாக தான் வைத்துக் கொள்கிறாங்க, ராணுவ கூட்டமைப்பாக இதை வச்சுக்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு பிற்காலத்தில் ஏற்படுத்தும். தெலுங்கானாவில் முஸ்லிம்களுக்கும் பழங்குடிகளுக்கும் இடஒதுக்கீடை அதிகரித்து சந்திரசேகர ஒரு தீர்மானம் போட்டுள்ளார். அதே போலவே தமிழகத்திலே முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. அதை பற்றி இமயப்படுத்த நினைக்கிறேன். நாங்கள் வரவேற்கிறோம், தெலுங்கானாவில் நடந்து வரவேற்கிறோம். தெலுங்கானாவோட அடிப்படை கோரிக்கை, தெலுங்கானாவை இணைக்கும் பொழுது அந்த கோரிக்கை தான் அங்கே இருந்தது. அந்த மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணுங்கிறது இருந்தது. அதை வந்து காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை என்பதான் நீண்ட நெடுங்காலமாக பிரச்சனையாக மாறியது. இன்னைக்கு அந்த கோரிக்கை நிறைவேற்றக்கூடிய வேலை வந்து பொறுப்பு வந்து அவருக்கு இருக்குது. சந்திரசேகர் அவருக்கு இருக்குது. தமிழகத்திலும் இது போன்ற ஒரு ஏனால் வந்து இங்கே வந்து இஸ்லாமியர்கள் என்பவர்கள் வந்து வெறும் அரபிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்துத்துவத்தினுடைய கொடுமை தாங்காமல், ஒடுக்குமுறை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அதற்கு வாழ முடியாமல் அவங்க இஸ்லாத்தை தழுவியவர்கள் தான். அவங்க பொருளாதார ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பது என்பது வரவேற்கப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. சச்சார் கமிட்டியில் அதான் சொல்லியிருக்கிறாங்க அவங்க இந்தியா முழுவதுமே. இப்போ சச்சார் கமிட்டியை நீங்கள் இந்தியா முழுவதும் இப்போ நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அது அப்படிப்பட்ட ஒரு அரசியல் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் திரு சுப்பிரமணியம் சுவாமி அவர்கள் ராஜீவ்காந்தி பாணியில் நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றி அயோத்தியில் கோயில் கட்டுவோம் என்று கூறியுள்ளார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? ஒரு ஃபாசிஸ்டாக தான் அவரை பார்க்குறோம். ஒரு இனவெறியாளனாக தான் இருக்கிறார். எப்போ இனவெறியை தொடர்ச்சியாக காமிச்சிட்டே இருப்போம். முத்தலாக் பிரச்சனை ரொம்ப தீவிரமாக போயிட்டு இருக்கு. முத்தலாக் விஷயத்தில் முஸ்லீம் பெண்கள் பாதிக்கப்படுகிறான்னு சொல்லிட்டு பிரதமர் நரேந்திர மோடி கூட வருத்தப்பட்டு இருக்கிறார். இந்த விஷயத்தில் உங்களுடைய நிலைப்பாடு? அம்பேத்கர் சொன்ன இந்து தொகுப்பு சட்டம் நிறைவேற்றப்படணும். காமன் சிவில் கோடை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அதையும் நீங்கள் பற்றி பேசணும். இஸ்லாமிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய ஒடுக்குமுறையை விட கடுமையான ஒடுக்குமுறை இந்துவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நடக்கிறது. அது குறித்து நீங்கள் ஏதாவது ஒன்று பேசணும். இங்கே தமிழக மீனவர்கள் கொலை செய்யப்பட்டு அங்கே விதவைகள் உருவாக்கப்பட்டு பெண்களுடைய வாழ்வு சிதைக்கப்பட்டது போன்ற இத்தனை விஷயங்களுக்கும் பேசாத ஒருத்தர் ஓட்டு அரசியலுக்காக பேசுகிறான்னு சொல்றீங்களா? அவர் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து குளிர்விப்பதற்காகவும் அந்த இந்துத்துவ வெறியர்களை அவர்களை வந்து மேலும் தூண்டி விடுவதற்கான ஒரு அரசியலை வந்து பேசுகிறார். அவர் வந்து முதல்ல பதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, கருப்பு பணம் ஒழிப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் பண்ணீங்க, கருப்பு பணம் ஒழிஞ்சிருச்சுன்னு சொன்னீங்க, மிகப்பெரிய அளவு விளம்பரம் பண்ணீங்க. ஆர்கே நகர் தேர்தலில் வந்து பணம் விநியோகிக்கப்பட்டது, அதனால் தேர்தல் ரத்து பண்ணீங்க. கருப்பு பணம் ஒழிஞ்சதுன்னா ஆர்கே நகரில் எப்படி பணம் வந்து விநியோகிக்கப்பட்டது? விநியோகிக்கப்பட்ட பணம் என்னது? அப்போ கருப்பு பணம் ஒழிப்பு என்பது ஏழை எளிய மக்களுடைய பணத்தை பிடுங்கி வங்கியில் செலுத்தி, வங்கியில் அந்த பணம்லாம் சேர்ந்ததுக்கு பின்னாடி கார்ப்பரேட் கம்பெனிகள் கொடுப்பதற்கான நடத்தப்பட்ட ஒரு வேலை என்பதை இப்போ அம்பலமாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வேலை செய்யக்கூடிய நபர் இன்னைக்கு முத்தலாக் பிரச்சனை பேசுகிறாருனா அவர் தன்னுடைய வேறு ஏதோ நலனை முன்னிறுத்தக்கூடிய நபராக இருக்கிறார். அதான் காரணமாக இருக்குது. தமிழகத்தில் எந்த விதமான வருங்காலத்தில் எந்த விதமான அரசியல் முன்னெடுப்புகள் இளைஞர்கள் எடுக்கப்படும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து என்னன்னா, நீங்கள் தமிழக இளைஞர்கள் வந்து தேர்தல் கட்சிகள் தேர்தலில் போய் நிற்கிறது இதுதான் அரசியல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அது அல்ல அரசியல். தேர்தல் நின்றவர்கள் தலைவர்கள்லாம் உலக அளவில் உருவானதே கிடையாது. நீங்கள் பார்த்த மிகப்பெரிய தலைவர்களாக இருந்தவர்கள் எல்லாமே தேர்தலுக்கு அப்பாற்பட்டு இயங்கியவர்கள் தான். அது தந்தை பெரியாராக இருந்தாலும் சரி, தேசிய தலைவர் பிரபாகரனாக இருந்தாலும் சரி, சுபாஷ் சந்திர போஸாக இருந்தாலும் சரி, காந்தியாக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலுமே சரி தான். அவங்களாம் காமராஜர் தேர்தல் ஒரு இடத்துல பயன்படுத்தினாரே ஒழிய அவர்களாம் தேர்தலுக்கு முன்பாக மக்களிடத்தில் இயங்கி வேலை செய்தவர்கள் தான். ஆக நீங்கள் அதிமுகவும் திமுகவும் பார்த்து அரசியல் நினைச்சிடாதீங்க. இது அல்ல அரசியல். இயக்கம் தான் அரசியல். இயக்கம் தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. ஆக இயக்கமாக மாறுறது. ரெண்டாவது வந்து நீங்கள் ஒரு பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு 16 வருஷம் 17 வருஷம் படிக்கிறீங்க. ஒரு சாதாரண ஒரு பிஇ எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கே இத்தனை வருஷம் படிக்கிறீங்கன்னா நீண்ட நடிகருக்கு வரலாறு இருக்கக்கூடிய அரசியலுக்கு நீங்கள் நிறைய வாசிக்கணும். அரசியலுக்கு தத்துவம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வாசித்து அதிகாரம்னா என்ன, அரசுனா என்ன, சமூகம்னா என்னன்னு புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்க. அது இயக்கங்களுக்குள் தான் சாத்தியம். அதுதான் நாங்கள் வந்து இளைஞர்கிட்ட சொல்கிறோம். அதுக்காக இளைஞர்கள் எங்கிட்ட சேர்றாங்க. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் சொல்லக்கூடிய வந்து என்னன்னா, நீங்கள் தேர்தலுக்கு நோக்கி நகர்ந்துடாதீங்க. அது உங்களை முற்றிலுமாக சீரழிச்சிடும். இது தேர்தல் அரசியல் என்பது வேறு வித்தை. அது வந்து அரசியலுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நேர்மையான அரசியலை செய்யக்கூடியவர்கள் தேர்தலை புறக்கணித்து மக்களிடம் உழைக்கக்கூடிய இயக்க அரசியலுக்கு வர வேண்டும். நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கணும்னு விரும்புறீங்க அப்படின்னீங்கன்னா மக்கள்கிட்ட வேலை செய்வாங்க. மக்கள்கிட்ட முதல்ல வேலை செய்வோம். அதுக்கப்புறம் வந்து அதிகாரம் என்பது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பெரியார் சொன்னதை தான் அன்றைக்கி வந்து காமராஜர் செஞ்சார். அரசுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது. தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் சொன்னதை தான் அன்றைக்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு செஞ்சிச்சு. இதுதான் அன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை. அப்படிப்பட்ட ஒரு தலைவர்களாக நீங்கள் வர்றது தான் வந்து தேவை. இன்னைக்கு
ஆக அதான் அரசியல் தலைவர்களை பின்பற்றாமல் திங்க் டேங்க் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரி. இல்லை அரசியல் தலைவர்கள் இவர்கள் தான். இவர் நீங்க தேர்தலில் வந்து உங்களுக்கு அதிகாரத்துக்கு போனவங்க வேற, அவங்க அரசியல் தலைவர்கள்லாம் கிடையாது. அவங்க அதிகாரத்தை நோக்கி செல்லக்கூடிய, நீங்க எப்படி கலெக்டரும் போறவர் எப்படி தலைவர்னு சொல்ல மாட்டீங்களோ, எப்படி தாசில்தார தலைவர்னு சொல்ல மாட்டீங்களோ, அதே மாதிரி சீஃப் மினிஸ்டர் தலைவர் கிடையாது, முதலமைச்சர் தலைவர் கிடையாது. அவர் சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைக்காரர். தலைவர் என்பது வேறு, மக்களால் ஆதர்சனைப்படுற, மக்களால் நேசிக்கப்படக்கூடிய, மக்களுக்கு உழைக்கக்கூடியவங்க, அவங்க தான் தலைவர். அவங்க நீங்க அதில் ஜீவாவை பார்க்குறீங்க, எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறீங்க இல்லையா, அவங்க தான் தலைவர். இவங்கெல்லாம் வந்து தாசில்தார் மாதிரி கலெக்டர் மாதிரியான ஆட்கள். அவங்க இவங்கள மாதிரி எதுக்கு நீங்க மாற போறீங்க மறுபடியும்? இது தேவையில்லாத ஒரு விஷயம். அது நீங்க வரணும்னா மக்கள்கிட்ட வந்து நில்லுங்க. நாளைக்கு எம்எல்ஏ உங்களுக்கு வந்து வேலை பார்ப்பாரு, மினிஸ்டர் வந்து உங்க அமைச்சர் உங்களுக்கு வேலை பார்ப்பாரு, முதலமைச்சர் உங்ககிட்ட வந்து வேலை பார்ப்பார். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு 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 எளிமையான ஒரு அரசியல் தன்மையை கொண்டு வந்து நின்ன நம்மாழ்வார் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரலையா? எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அவரை விட மிகப்பெரிய மாற்றத்தை யாராவது பண்ணாங்க அவங்க? அப்போ நீங்க அந்த அரசியலுக்குள்ள வாங்க, முதல்ல மக்கள்கிட்ட நிற்கக்கூடிய இயக்க அரசியலுக்கு வாங்கன்னு தான் நான் கூப்பிடுறோம். அதில் தான் நிறைய இளைஞர்களுக்கு வர்றாங்க. இதுதான் இன்னைக்கு எதிர்காலமாக நிற்கிறது. மறுபடியும் கவுன்சிலராக போய் மாறுறதும், தாசில்தாராக மாறுறதும், கலெக்டராக மாறுறதும், அமைச்சராகவும் எம்எல்ஏவும் எம்பியாவும் மாறிலாம் மாறிட எதையுமே மாற்றிட முடியாது. அதை தயவுசெய்து இன்றைய இளைஞர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் அதை அது கவனிக்கிறாங்க, வாசிக்கிறாங்க, திரும்ப எங்கிட்ட வர்றாங்க. தமிழகத்தில் இளைஞர்களை அரசியல் மையப்படுத்தியதில் மே 17 இயக்கத்திற்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்பதை மறுக்க முடியாத ஒரு உண்மை. நன்றி திருமுருகன் காந்தி. எங்களுடைய அழைப்பை ஏற்று உங்களுக்கு பணிச்சுமை என்னவென்று எங்களுக்கு தெரியும். இந்த தருணத்திலும் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி எங்கள் அரங்கத்திற்கு வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. எங்கள் கருத்துக்களை சொல்வதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி.